ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி சூப்பரான இடத்துக்கு தான் இன்றைக்கி போக போகிறேன். அதை நீங்கள் பார்த்து சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், சுற்றி பக்கத்தில் ஒரே மிருகங்களாகவே இருக்குது. இங்கே ஒரு சிங்கத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய சிங்கம். இதுதான் என்ட்ரன்ஸு. வாங்க நம்ம உள்ள போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செயற்கையான ஃபால்ஸ், சரியா? சிங்கப்பூரில் இருக்கிற இது வந்து செயற்கையான ஃபால்ஸு. இது நம்ம மேலே வர சுற்றி பார்க்கலாம். ஒரு காட்டுக்குள்ளே போன ஃபீல் இருக்கும், சரியா? நீங்கள் பாருங்கள் எத்தனை ஸ்டெப் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்டெப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்குது. ஆமாம், அதுக்கு மேலே இருக்குது. எல்லா இடமும் மேலே ஏறி நின்று வர பார்க்கலாம். வாங்க சுற்றி பார்ப்போம். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே வந்த உடனே நல்லா ஜிலு ஜில்லுன்ட்டு அப்படி இந்த அருவி பக்கத்தில் போனால் அந்த சாரல் அடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலு. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மலையிலேருந்து அருவி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சுற்றி பச்சை பசேன்ட்டு மரங்களை வச்சு வளர்த்து வச்சு ஒரு மலையை சுற்றி பார்க்க போன மாதிரி இருக்குது. ஃபுல்லாக சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா வைங்களா, மரம் செடி கொடின்ட்டு அவ்வளோ அப்படி இயற்கையால் செயற்கையாகவே இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே செம்மையாக இருக்குது பாருங்க, பச்சை பசேன்ட்டு. மங்கேஷ், அதாவது குரங்குகள் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி மரத்தால் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. குரங்கு வந்து பெயின் பார்க்குற மாதிரி இந்த பாருங்க, இதுவும் ஒரு மரக்கட்டையால் தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இங்கே ஒன்று ட்ராகன் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் மரக்கட்டையால் தான் காட்டுக்குள்ளே வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே உள்ள ஃப்ளவர்ஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. அந்த பூக்களை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்த 7 தலை நாக சிலை வந்து எங்கே இருக்குது, எங்கேயோ பார்த்த நினைவுக்கு எங்கேன்னு தெரிய மாட்டேருக்கு. ஆனால் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் நானும். பூக்களை பாருங்கள், அருமையாக இருக்குங்க. சாமியை பார்த்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு. எனக்கு என்ன இது வந்து இந்தோனேஷியாவில் இருக்கிற நாக சிலைன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள், சரியா? சுற்றி பார்த்தா பூக்கள் தான். அருமையாக சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. இந்த செடியில் இருக்க பூக்களை பாருங்கள், வரிசை வரிசையாக இலைகள் மாதிரி பூக்களும் வந்து அடுக்கடுக்காக பூத்துருக்கு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது. உண்மைக்கும் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊர் மகாபலிபுரம் மாதிரி இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இது மகாபலிபுரம் கோபுரம் இல்லை, இது வேறு எங்கேயும் உள்ளது. அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேன்ட்டு தான் இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குங்க பாருங்கள். சிங்கப்பூர்னாலே பசுமை தான் முக்கியம். இயற்கை, அதாவது மரங்கள் வளர்க்குறது தான் இங்கே அதிகமாகவே இருக்கும். இந்த பூக்களை பார்த்திங்களா, இந்த மாதிரி பூக்கள் வந்து 7 நாள் 8 நாள் வரை வாடவே செய்யாது. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இது வந்து நீர், அதாவது அடுத்த மரங்களை சார்ந்தே இந்த செடிகள்லாம் வளரும். இன்னொரு மரங்களுடைய ஈரத்தன்மையை எடுத்து இந்த செடிகள்லாம் வளரும். அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த செடியும் பூக்களும் நல்லா இருக்கும். இங்கே வரும் குரங்குகள்லாம் வந்து மரத்தில் அங்கங்கே தொங்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல. இங்கே இருக்க பூக்கள், முக்கால்வாசி பூக்களை வந்து ஒன்றுடைய சார்ந்து இன்னொன்று இருக்கிற மாதிரி தான், ஒட்டுணிதை வர மாதிரி தான் வச்சுருக்காங்க. காட்டுக்குள்ளே இறங்க மாட்டிருக்க மாதிரி. இந்த பக்கம் யானை ஒத்து பார்க்குது. ஒரு கேரளாவுக்கு போனால் யானைகள்லாம் துரத்த வரணும், அந்த மாதிரி சரிதான். அந்த பூக்கள்லாம் இதுவும் அதே உடைய பூக்கள் தான். இனி வந்து அப்படியே சுற்றி போயிட்டு மேலே டாப்பு போகிறோம்.
அங்கே உயரத்துக்கு கோபுரம். இந்த மேலே வந்தாச்சு. அந்த அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க செட் பண்ணி தண்ணி சாடுற மாதிரி. அதாவது இயற்கையாக அருவி மாதிரி செயற்கையாக பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 அடி 8 அடுக்கு மாடிக்கு மேலே. இங்கே வந்து யாருனாலும் இங்கே வரலாம். அதாவது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர சுற்றி பார்க்குறதுக்கு. அதாவது வீல் சேரில் இருக்கவங்க, வயசானவங்க, இந்த ஹேண்டிகேப், இவங்க யாருனாலுமே இங்கே வரலாம், வந்து சுற்றி பார்க்கலாம். ஏனென்றால் அங்கே வந்து லிஃப்ட் வசதி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வீல் சேர் போகிறதுக்கு வந்து படிக்கட்டு இல்லாமல் அப்படி இந்த நம்ம ரவுண்டிங்லேயே வர்ற மாதிரி அந்த இடம் இருக்குது. இந்த மாதிரி பூவா இல்லை இது என்னன்னு தெரியல, இலைகளான்னு தெரியல. ஸோ இதுவும் அங்கே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இந்த ஏரியாவுக்கு வந்தால் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதழ்கள் மாதிரி பூக்களுடைய இதழ்கள் வச்சு செட் பண்ணி வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் தான், ஒரிஜினலில். சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சேனலில் வந்து ஃப்ளவர் டேமோட வீடியோவும் இருக்குது, போய் பாருங்கள் மறக்காமல். பார்க்குறதுக்கே அவ்வளோ அபூர்வமாக இருக்குது. இதோட பேர்லாம் நமக்கு தெரியாது, அந்த இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுடுங்க. எல்லா இடமும் பச்சை பசேன்ட்டு தான் இருக்குது. கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஏரியா. அதாவது இங்கே இயற்கையை செயற்கையை ரசிக்கிறவங்க இருந்தால் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த ஃப்ளவர் அந்த பூவை பாருங்கள். அதாவது பாம்பு படம் எடுக்கிற மாதிரியே இருக்குது. எவ்வளோ பெரிய 8 கால் பூச்சியை பாருங்கள், மேலே உட்காந்துருக்கு. கீழே ஒன்று. சூப்பராக. இதான் மேலே மொட்டை மாடி. அதாவது அந்த மேலே உள்ள இடத்துல இவ்வளோ பேர் பார்க்க வந்திருக்காங்க. இந்த பூவை பாருங்கள், செம்மையாக இருக்குது. இங்கேருந்து அப்படியே நம்ம கப்பல் பில்டிங்கை பார்க்கலாம், சிங்கப்பூரை சுற்றி. அப்புறம் நம்ம கார்டன் தி பே செம்மையாக இருக்கும். இந்த தெரி தான் நம்ம இந்த இதிலே வரலாம். அதாவது நம்ம வீல் சேரில் வரவங்க எல்லாமே இதில் வரலாம். நடந்து வரவங்க, நடக்க முடியாதவங்க லிஃப்ட்லேயும் வரலாம், இதுலேயும் வரலாம். சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. இதுதான் நீங்கள் சிங்கப்பூர் வந்து மெரினா பே வந்து அந்த 2 கண்ணாடி கூண்டு இருக்கும்ல, அதில் இது ஒரு கூண்டு. இன்னொரு கூண்டு வந்து ஃப்ளவர் கார்டன், ஃப்ளவர் டேம் அதோட கூண்டு. நம்ம அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா ஒவ்வொரு இடமா நின்று ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். அப்படியே பச்சை பசையான இயற்கையான மரங்களை ரசிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மலையே உருவாக்கி வச்சுருக்காங்க. மலையில் வந்து எந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கும், எந்த மாதிரி அருவிகள்லாம் எப்படி இருக்கும்ங்கிறத வந்து செட் பண்ணி அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க. உயரத்தில் வந்து பார்த்தா சூப்பராக இருக்குங்க. அடாடா. அப்படி இந்த மலை சாரல் வந்து அடித்து மலைங்கரை இப்போ உரத்தில் போனால் அந்த ஜிலு ஜிலுன்னு இருக்குன்னு அந்த மாதிரி ஃபீல் வருது. சுற்றி பார்த்தா இந்த மாதிரி ஃப்ளவரும் பூக்கள் செடிகளும் அதிகமாக இருக்குது. இது வந்து சும்மா டிசைனுக்கு போட்டிருக்காங்க. நம்ம அது உள்ளோடி போய் சும்மா ஒரு ரவுண்ட் வரலாம். அங்கங்கே பேப்பரை தூங்கின மாதிரி தொங்க போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளவரும் மொட்டிலேருந்து பெரிய பூ வர இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த செடியுமே அந்த இதை ஃபுல்லாக சுற்றி இருக்குது பார்த்துடுங்க. சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளவர். நீங்கள் காலையிலே வந்தீங்கன்னா இத்தனை மணி வரை தான் இருக்கணும், இத்தனை மணி வரை தான் உள்ளே இருக்குன்னு அந்த மேலாம் கிடையாது. நீங்கள் எத்தனை மணி நேரம் அங்கே வந்து சுற்றி பார்க்கலாம். இப்படிதான்
டே நைட்னாலும் உட்காந்து நீங்கள் சாப்பாடு இருந்தால் சாப்பாடும் அப்படியே சாப்பிட்டுட்டே கூட சுற்றி பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. சரியா? எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், சுற்றி பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைகளை கொண்டு வரவங்களும் அந்த வீல் அந்த வண்டி வச்சு கொண்டு வராங்க. இந்த மாதிரி நீங்களும் குழந்தைகளை வச்சு தான் கொண்டு வாங்க. இதை பார்த்தா ஒரு எட்டுக்கல் பூச்சி மாதிரி தெரியுது. அங்கே வந்து நம்ம மேலே நின்றுட்டு பார்த்தோம்னா அது இந்த ஏரியா தான். சிங்கப்பூர்னாலே பசுமை தான். பசுமை இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா எங்கேயுமே மண் தரையெல்லாம் பார்க்க முடியாது. ஃபுல்லாகவே புல்லு போட்டு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா ஃபுல்லாக மரங்கள்லாம் வச்சு பச்சை பசேன்ட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இயற்கையை இங்கே வந்து நேசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் கடலாக இருந்தது. இப்போ வந்து மண்ணெலாம் போட்டு லெவல் பண்ணி நிறைய பில்டிங்லாம் கட்டி ஃபுல்லாக மரங்களாக வச்சு விட்ருக்காங்க. இது ரோஸ் மாதிரி, ஆனால் வேறு இது ரோஸ் இல்லைன்னா அதே மாதிரி வேறு பூ. செம்மையாக இருக்குங்க. கலர் கலராக இருக்குது. வெள்ளை ரோஸு இந்த மாதிரி இருக்குது. இந்த இலையை பாருங்கள், அடுக்கடுக்காக சூப்பராக இருக்குது. இங்கே வந்து எப்படி வந்து இந்த பூக்கள் மொட்டிலிருந்து பூக்கள் எப்படி மாறுது, குருவிகள் எப்படி தேன் எடுக்குதுங்கிறத வந்து ஒரு படம் மாதிரி இதில் போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் இதை போய் பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்து இது வந்து இயற்கை பசுமை இல்லைன்னா என்ன ஆகும்ங்கிறத பற்றி இதில் வந்து போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வருடம், அதாவது 2020, 20, 20, 40, 60, 2080, 2100 எப்படி வரும்ங்கிறது வந்து ஒரு ஷோவாக நடத்துவாங்க. இதில் படம் போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதுவும் ஏன்னா முக்கியமாக இயற்கை, அதாவது பசுமையை தான் நேசிக்கணும். இல்லைன்னா பசுமை இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு ஒரு இதாக போட்டிருப்பாங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்து வரும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது மேலே வந்து தனி சாப்பிட்றது. இவ்வளோ நேரம் நான் பேசினதை கேட்டுட்டு இருந்த அனைவருக்குமே நன்றி. வீடியோ பார்த்துட்ருக்க அனைவருக்குமே நன்றி. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம நடராஜன் பாலா சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இனி அடுத்து வந்து தைப்பூச வீடியோலாம் வரும். இன்னும் ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள் தான் இருக்குது. மீண்டும் சந்திப்போம்.